வணக்கம். மத்திய பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள். நாடாளுமன்றத்தில் இன்று போராட்டம் நடத்தும் இந்தியா கூட்டணி எம்பிக்கள். மீண்டும் புழல் சிறையில் செந்தில் பாலாஜி அடைப்பு. எத்தியோப்பியா நிலச்சரிவில் சிக்கி 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான செய்திகளை நிமிட செய்திகளாக பார்க்கலாம். தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலா. மத்திய பட்ஜெட்டில் புதிய வருமான வரி முறை சலுகைக்கான வரம்பில் மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி ஆண்டுக்கு 3 லட்சம் வரையிலான வருமானத்திற்கு வரி விலக்கு தொடர்கிறது. 3 லட்சம் ரூபாய் முதல் 7 லட்சம் ரூபாய் வரையிலான வருமானத்திற்கு 5 விழுக்காடும், 7 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரையிலான வருமானத்திற்கு 10 விழுக்காடும், 10 லட்சம் ரூபாய் முதல் 12 லட்சம் ரூபாய் வரை 15 விழுக்காடு வரையும் வரி விதிக்கப்படும் என மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. மேலும் புதிய வருமான வரிமுறையில் நிலையான கழிவுத் தொகை 50,000 ரூபாயிலிருந்து 75,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தனிநபருக்கு 17,500 ரூபாய் வரை மிச்சமாகும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் பழைய வருமான வரிமுறை குறித்து பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லை. மேலும் தாமதமாக வருமான வரி தாக்கல் செய்வது இனி கிரிமினல் குற்றமாக கருதப்படாது என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக பணிகளில் சேரும் இளைஞர்களுக்கு அரசு தரப்பில் 1 மாத ஊதியம் வழங்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருக்கிறார். 20 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு பயிற்சி வழங்க புதிய திட்டம் தொடங்கப்படும் என்றும், நாடு முழுவதும் 12 தொழிற்பூங்காக்கள் தொடங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 500 பெரிய நிறுவனங்களில் தொழிற்பயிற்சி பெற இளைஞர்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தும் வகையில் புதிய இன்டர்ன்ஷிப் திட்டம் தொடங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 லட்சம் கோடி ரூபாய் செலவில் 1 கோடி வீடுகள் கட்டப்படும் என்றும், நகர்ப்புறங்களில் நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படும் எனவும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதே சமயம் மாநிலங்களுக்கான வட்டியில்லாத கடன் உதவி திட்டமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து வகை முதலீடுகளுக்கான ஏஞ்சல் டாக்ஸ் ரத்து செய்யப்படுவதாகவும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முத்ரா கடன் உதவி வரம்பு 10 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டின் எதிரொலியாக தங்கம், வெள்ளி விலை குறைந்தது. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் 10 விழுக்காடு இருந்த தங்கத்தின் சுங்க வரியை 6 விழுக்காடு வரை குறைப்பதாக தெரிவித்தார். அதன் எதிரொலியாக தங்கம் விலை அதிரடியாக குறைந்திருக்கிறது. நேற்று காலையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்த நிலையில் தற்போது மீண்டும் 260 ரூபாய் குறைந்திருக்கிறது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 52,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோன்று 18 கேரட் தங்கம் 1 கிராமிற்கு 213 ரூபாய் குறைந்து 5,365 ரூபாய்க்கும், 1 சவரனுக்கு 1,704 ரூபாய் குறைந்து 42,920 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையும் 1 கிராம் 3 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 92 ரூபாய் 50 காசுக்கும், 1 கிலோ வெள்ளி 92,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மத்திய பட்ஜெட்டில் ஆந்திரா மற்றும் பீகார் மாநிலத்திற்கு புதிய திட்டங்களுடன் அதிகளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய ஜனதா தளம் ஆளும் பீகார் மாநிலத்திற்கு சாலை மற்றும் மேம்பாட்டு பணிக்கு மட்டும் 26,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அத்துடன் புதிய விமான நிலையம், மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என்றும், விளையாட்டு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். பீகார் மாநிலத்திற்கு பேரிடர் நிவாரணமாக 11,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதோடு, வெள்ள பாதிப்புகளை தடுப்பது, விவசாய பாசனத்திற்கு என பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் கயா, புத்தா கயா உள்ளிட்ட புராதன சின்னங்கள், கோயில்களை மேம்படுத்த சிறப்பு நிதி உள்ளிட்ட திட்டங்களுக்கும் கூடுதல் நிதி அறிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்தைப் போலவே சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அரசு ஆளும் ஆந்திர மாநிலத்திற்கும் பல்வேறு புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. புதிய தலைநகரம் உருவாக்குதல் மற்றும் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட வசதிகளை மேம்படுத்த 15,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆந்திராவின் போலாவரம் திட்டம், நதிநீர், சாலை மேம்பாடு உள்ளிட்டவைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் என்றும், பின்தங்கிய மாவட்டங்களை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மத்திய பட்ஜெட்டில் ரயில்வே துறைக்கான ஒதுக்கீட்டில் பெரும் பகுதி கவச் போன்ற ரயில் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு செலவிடப்படும் என மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். 2024-25 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் ரயில்வே துறைக்கு 2,62,200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரயில்வே துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளதை மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வரவேற்றுள்ளார்.
இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அவர், நிதி ஒதுக்கீட்டின் பெரும் பகுதியை பழைய ரயில் பாதைகளை சீரமைத்தல், சிக்னல் அமைப்பு மேம்பாடு, கவச் அமைப்பு நிறுவுதல் போன்ற பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளுக்கு செலவிடப்படும் என கூறினார். அதன்படி இந்த பணிகளுக்கான 1,08,795 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2024-25 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் பாதுகாப்புத் துறைக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துறைக்கு 4,54,773 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக ஊரக வளர்ச்சித்துறைக்கு 2,65,808 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ரயில்வே துறைக்கு 2,65,000 கோடி ரூபாயும், வேளாண் துறைக்கு 1,51,00,000 கோடி ரூபாயும், உள்நாட்டு விவகாரங்களுக்கு 1,50,000 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கல்வித்துறை 1,25,000 கோடியும், தொழில்நுட்பம் மற்றும் தொலைத்தொடர்பு துறைக்கு 1,16,000 கோடியும், சுகாதாரத்துறைக்கு 89,287 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி துறைக்கு 68,769 கோடியும், சமூக நலத்துறைக்கு 56,501 கோடியும், வணிகம் மற்றும் தொழில் துறைக்கு 47,559 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது தவிர்த்து விண்வெளி சார்ந்த திட்டங்களுக்கு 1,000 கோடி ரூபாயும், நீர்ப்பாசன வசதி திட்டங்களுக்கு 11,500 கோடியும், புதிய சாலை இணைப்பு திட்டங்களுக்கு 26,000 கோடி ரூபாயும் மத்திய பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பெண்கள், சிறுமிகள் பலனடையும் வகையில் மத்திய பட்ஜெட்டில் 3 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்து உரையாற்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்களிப்பை அதிகரிக்க வேண்டும் என்பது அரசின் நோக்கம் என்றார். பெண்களை மையப்படுத்தும் வகையிலான திட்டங்களுக்கு பட்ஜெட்டில் 3 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார். பணிபுரியும் பெண்களுக்கு தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து மகளிர் தங்கும் விடுதிகள் அமைக்கப்படும் என்று கூறிய அவர், பணிபுரியும் இளம் தாய்மார்களுக்காக பணியிடத்தில் குழந்தைகள் பராமரிப்பகம் அமைக்கப்படும் என்றார். பெண்களின் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் கொண்டுவரப்படும் என சுட்டிக்காட்டிய நிதியமைச்சர், பணியிடத்தில் பெண்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தகுந்த அளவு உயர்ந்திருப்பதாக தெரிவித்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுக்காக பட்ஜெட்டில் 2.5 விழுக்காடு கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த துறைக்கு கடந்த ஆண்டு 25,448 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த முறை 26,092 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய பட்ஜெட் இளைஞர்கள், ஏழைகள் என அனைவருக்குமானது என பிரதமர் மோடி பாராட்டியுள்ளார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கும் நிலையில் காணொலி மூலமாக நாட்டு மக்களிடம் மோடி உரையாற்றினார். அப்போது இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் பட்ஜெட் இருப்பதாக குறிப்பிட்ட அவர், நடுத்தர வர்க்கத்தினருக்கு இந்த பட்ஜெட் அதிகாரம் அளிக்கும் வகையில் இருப்பதாகவும் தெரிவித்தார். आज का बजट नए अवसर, नई ऊर्जा लेकर आया है. ये ढेर सारे नए रोजगार, स्वरोजगार के अवसर लेकर आया है. ये बेटर ग्रोथ और ब्राइट फ्यूचर लेकर आया है. आज का बजट भारत को दुनिया की तीसरी सबसे बड़ी आर्थिक ताकत बनाने के उस पूरी प्रक्रिया में कैटलिस्ट का काम करेगा. பாஜக தனது கூட்டணி கட்சிகளை சமாதானப்படுத்தி நாற்காலியை காப்பாற்றுவதற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்திருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்திருக்கிறார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், பாஜக அதன் கூட்டணி கட்சிகளின் மாநிலங்களுக்கு வெற்று வாக்குறுதிகளை அளித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலமாக மற்ற மாநிலங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி பறிக்கப்பட்டுள்ளதாகவும் ராகுல் குற்றம் சாட்டினார். பாஜக அரசின் பட்ஜெட்டால் அவர்களது நண்பர்கள் மட்டுமே பயன்பெறுவார்கள் என்றும், சாமானிய மக்களுக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கப் போவதில்லை என்றும் விமர்சித்திருக்கிறார். காங்கிரசின் தேர்தல் அறிக்கை மற்றும் முந்தைய பட்ஜெட்டுகளை வெட்டி ஒட்டப்பட்டுள்ள பட்ஜெட்டே இது என ராகுல் விமர்சித்திருக்கிறார். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் பாரபட்சம் காட்டப்படுவதற்கு எதிராக நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இந்தியா கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற குழு தலைவர்களின் கூட்டம் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இல்லத்தில் நடைபெற்றது. இதில் மத்திய பட்ஜெட் தொடர்பாகவும், மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டது. அதே சமயம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்நிலையில் பட்ஜெட் விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில்
காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க மாட்டார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் பட்ஜெட்டில் பாரபட்சம் காட்டப்பட்டுள்ளதை எதிர்த்து நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருப்பதை கண்டித்து மத்திய நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மத்திய பட்ஜெட் தொடர்பாக பேசிய அவர், மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு மாபெரும் துரோகம் இழைக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். பாரபட்சமும் ஏமாற்றம் தான் இந்த அறிக்கையில் இருக்கு. ஒரு நாட்டோட நிதிநிலை அறிக்கை என்பது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கினதாக இருக்கணும். அந்த வகையில் இந்த நிதி ஒதுக்கீட்டில் நீதி இல்லை, அநீதி தான் அதிகமாக இருக்கு. அரசியல் தேர்தல் களத்தில் பார்த்துக்கலாம். இப்போ எல்லாரும் இணைஞ்சு நாட்டுக்காக பணியாற்றணும் அப்படின்னு பிரதமர் நேற்று தான் சொல்லியிருக்காரு. எல்லா பத்திரிகையிலையும் வந்திருக்கு. ஆனால் நேற்று அவர் சொன்னதுக்கு எதிராக இன்னைக்கு அவருடைய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை அமைஞ்சிருக்கு. வருகிற 27ஆம் தேதி பிரதமருடைய தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் நானும் பங்கேற்க திட்டமிட்டு இருந்தேன், அதுக்காக தயாராகிட்டு இருந்தேன். ஆனால் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதை கண்டிக்கிற வகையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம்னு நான் முடிவெடுத்திருக்கிறேன். அதை புறக்கணிக்க போறேன். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் எந்தவிதமான புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படாதது பெருத்த ஏமாற்றத்தை அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கோதாவரி காவிரி இணைப்பு போன்ற திட்டங்கள் தமிழ்நாட்டில் முன்மொழியப்பட்ட போதும் அதனை மத்திய அரசு கண்டுகொள்ளாமல் விட்டது தமிழக விவசாயிகளுக்கு பெரிய ஏமாற்றத்தை அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். வட மாநிலங்கள் மற்றும் பாஜகவின் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களை திருப்திப்படுத்தும் வகையிலேயே இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். நீட் வினாத்தாள் கசிவு, கருணை மதிப்பெண் வழங்கியதில் முறைகேடு உள்ளிட்ட நீட் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு உத்தரவு பிறப்பித்தது. நீட் தேர்வு முடிவுகளை ரத்து செய்யும் அளவுக்கு போதிய முகாந்திரம் இல்லை, நீட் தேர்வு நடைமுறையில் விதிமீறல்கள் இருப்பதற்கான ஆதாரங்கள் இல்லை என்றும் கருத்துக்களை தெரிவித்த நீதிபதிகள், நீட் தொடர்பான குளறுபடிகளை சரிசெய்ய 7 நபர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளதையும் சுட்டிக்காட்டினர். இனி இதுபோன்ற சிக்கல்கள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருக்க செயல்முறைகளை வலுப்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் வலியுறுத்தினர். நீட் தேர்வு தொடர்பான தற்போதைய பிரச்சினைகள் ஒட்டுமொத்த தேர்வையும் முழுமையாக பாதிக்கவில்லை என்றும் அவர்கள் விளக்கமளித்தனர். இதன் காரணமாக நீட் மறுதேர்வு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் நீட் தேர்வு முடிவினை ரத்து செய்ய வேண்டாம் என்றும் தலைமை நீதிபதி அமர்வு தீர்ப்பளித்தது. மேலும் நீட் விவகாரத்தில் கருணை மதிப்பெண் உள்ளிட்டவைகளால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்கள் தங்களது உயர் நீதிமன்றங்களை நாடலாம் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் காலை முதல் கடும் வெப்பம் நிலவி வந்த நிலையில் மாலை நேரத்தில் கனமழை பொழிந்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் சற்று நிம்மதியடைந்தனர். சென்னை நகரில் சிறிது இடைவேளைக்கு பிறகு நேற்று மாலை பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பொழிந்தது. கிண்டி, வேளச்சேரி, ஈக்காட்டுத்தாங்கல், வடபழனி, கோயம்பேடு உள்ளிட்ட இடங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பொழிந்தது. இதேபோன்று புறநகர் பகுதிகளான மதுரவாயில், போரூர், அம்பத்தூர், ஆவடி, பூந்தமல்லி, திருவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பொழிந்தது. மழையின் காரணமாக ஆங்காங்கே மழைநீர் தேங்கி நின்றது. காலை முதல் கடும் வெயிலில் அவதியடைந்து வந்த மக்கள் மாலையில் பொழிந்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவு வினாடிக்கு 35,608 கன அடியாக குறைந்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பொழிந்து வந்த மழை படிப்படியாக குறைந்து வருவதால் கிருஷ்ணராஜசாகர் மற்றும் கபினி அணைகளுக்கான நீர்வரத்து குறைந்திருக்கிறது. இதன் எதிரொலியாக அவ்விரு அணைகளிலிருந்தும் திறக்கப்படும் உபரி நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. தற்போது 2 அணைகளிலிருந்தும் காவிரி ஆற்றில் திறக்கப்படும் உபரி நீரின் அளவு வினாடிக்கு 35,608 கன அடியாக இருந்து வருகிறது.
சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே செந்தில் பாலாஜிக்கு கடந்த ஞாயிறன்று திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. உடனடியாக அவர் சிகிச்சைக்காக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு மருத்துவர்கள் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருந்தார். தற்போது அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். அதன் பின்னர் பலத்த பாதுகாப்புடன் செந்தில் பாலாஜி மீண்டும் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் ஜாஃபர் சாதிக்கிடம் அமலாக்கத்துறை விசாரணை நிறைவடைந்த நிலையில் அவரை புழல் சிறையில் அடைக்க முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் அனுமதித்து உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஜாஃபர் சாதிக்கு 4 நாட்கள் அமலாக்கத்துறை காவல் வழங்கி கடந்த 19ஆம் தேதி உத்தரவிடப்பட்டது. அமலாக்கத்துறை காவல் முடிந்து ஜாஃபர் சாதிக் சென்னை மாவட்ட முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அமலாக்கத்துறை காவலில் துன்புறுத்தப்பட்டீர்களா என ஜாஃபர் சாதிக்கிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு இல்லை என ஜாஃபர் சாதிக் பதிலளித்தார். இதையடுத்து ஜூலை 29ஆம் தேதி வரை ஜாஃபர் சாதிக்கை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். காரைக்கால் அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை தாக்கி சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 62 சவரன் தங்க நகைகளை திருடி சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அம்பகரத்தூர் பகுதியைச் சேர்ந்த ராமலிங்கம் கனகவள்ளி தம்பதி தனியாக வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் வெளியே சென்று இரவில் வீடு திரும்பிய ராமலிங்கம் சமையல் அறையில் அவரது மனைவி கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் இரத்த காயத்தோடு கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் அவரை விடுவித்து நடந்தவை குறித்து கேட்டபோது 3 அடையாளம் தெரியாத நபர்கள் வீட்டிற்குள் புகுந்து கனகவள்ளியை தாக்கியதும் அவர் அணிந்திருந்த 16 சவரன் தங்க நகைகளை பறித்துச் சென்றதும் தெரியவந்தது. தொடர்ந்து பீரோவை திறந்து பார்த்தபோது அதிலிருந்த 46 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதும் தெரியவந்தது. கனகவள்ளி காரைக்கால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் அடையாளம் தெரியாத நபர்களை தேடி வருகின்றனர். சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனைக்கு கூடுதல் மருத்துவர்களை நியமிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டார். கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளிடம் சிகிச்சை விவரங்கள் மற்றும் வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். இதையடுத்து உணவு கூடத்திற்கு சென்ற ஸ்டாலின் உணவை சாப்பிட்டு தரத்தை ஆய்வு செய்தார். அப்போது அதிக எண்ணிக்கையில் நோயாளிகள் வந்து செல்லும் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனைக்கு கூடுதல் மருத்துவர்கள் செவிலியர்களை நியமிக்க வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டார். டயாலிசிஸ் சிகிச்சை பிரிவுக்கு கூடுதல் இயந்திரங்களை வழங்கவும் ஆணையிட்டார். மருத்துவமனையை தூய்மையாக பராமரிக்க அறிவுறுத்திய முதலமைச்சர் அத்தியாவசிய மருந்துகளை போதிய அளவில் இருப்பு வைக்கவும் உத்தரவிட்டார். இன்ஸ்டாகிராம் காதலியை கரம் பிடித்த மறுநாளே வீட்டில் பார்த்த பெண்ணையும் மணந்து கொண்ட இளைஞர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு சிறை சென்றுள்ளார். சென்னை கேளம்பாக்கத்தைச் சேர்ந்த பிரின்ஸ் ஆம்ஸ்ட்ராங் என்பவருக்கும் திருநின்றவூரைச் சேர்ந்த 21 வயது பெண்ணுக்கும் இன்ஸ்டாகிராம் வாயிலாக காதல் மலர்ந்திருக்கிறது. தொடர்ந்து இருவரும் கடந்த 2022ஆம் ஆண்டு பதிவு திருமணம் செய்து கொண்டு ஒன்றாக வாழ்ந்து வந்திருக்கின்றனர். இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்னர் இளம் பெண்ணுடன் இருந்த தொடர்பை பிரின்ஸ் ஆம்ஸ்ட்ராங் துண்டித்திருக்கிறார். இதனையடுத்து அந்த பெண் பிரின்ஸ் ஆம்ஸ்ட்ராங்கினை தேடி கேளம்பாக்கத்திற்கு சென்றுள்ளார். அப்போது பிரின்ஸ் ஆம்ஸ்ட்ராங் பதிவு திருமணம் செய்து கொண்ட அடுத்த நாளே வீட்டில் பார்த்த பெண்ணையும் திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்தி வந்தது தெரியவந்தது. இதுகுறித்து அந்த பெண் பிரின்ஸிடம் கேட்டபோது அவர் கொலை மிரட்டலும் விடுத்திருக்கிறார். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் பட்டாபுரம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் பிரின்ஸை கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அரசு பள்ளிக்கு புதிய கட்டடம் கோரி பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் புறக்கணித்த பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழ்வெள்ளியூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் சேதமடைந்த வகுப்பறை கட்டடம் 2019ஆம் ஆண்டு இடிக்கப்பட்டது. புதிய கட்டடம் இதுவரை கட்டப்படவில்லை. இதனால் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணாக்கருக்கு போதிய வகுப்பறைகள் இல்லை. நூலகம் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுவினரின் கட்டடங்களில் வைத்து மாணாக்கருக்கு பாடம் எடுக்கப்படுகிறது. எனவே புதிய வகுப்பறை கட்டடம் கோரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் தெள்ளார் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என கிராமத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் புறக்கணித்த பெற்றோர் ஊராட்சி மன்ற அலுவலக வாயிலில் பிள்ளைகளுடன் அமர்ந்து போராட்டத்தை தொடங்கினர். தகவல் அறிந்து சென்ற வட்டார வளர்ச்சி அலுவலரும் காவல்துறையினரும் அவர்களை சமாதானப்படுத்தினர். அரசிடம் பரிந்துரைத்து 10 நாட்களில் புதிய கட்டடத்துக்கான ஆணையை பெற்றுத் தருவதாக உறுதியளித்ததால் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர்.
சேலம் மாவட்டம் கெங்கவல்லி அருகே உள்ள கைலாசநாதர் கோயிலில் முதன்முறையாக பட்டியலின சமுதாய மக்கள் பூஜை பொருட்களை வைத்து வழிபாடு செய்தனர். நடுவலூர் கிராமத்தில் உள்ள 700 ஆண்டுகள் பழமையான கைலாசநாதர் கோயில் திருவிழாவின் போது இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக கடந்த 21 ஆண்டுகளாக திருவிழா நடத்தப்படாமல் இருந்தது. மேலும் பட்டியலின மக்கள் கோயிலின் வெளிப்பகுதியில் மட்டுமே நின்று வழிபட்டு வந்தனர். இந்த நிலையில் திருவிழா நடத்த அனைத்து சமுதாயத்தினரும் முன்வந்ததால் அதிகாரிகளுடனான பேச்சுவார்த்தைக்கு பின்பு திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் முதல் முறையாக பட்டியலின மக்கள் மாவிளக்கு, தேங்காய் உள்ளிட்ட பூஜை பொருட்களுடன் மேளதாளத்துடன் ஊர்வலமாக சென்று கோயிலில் வழிபாடு நடத்தினர். கோயில் கருவறை முன்பாக வழிபட்டது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாக பட்டியலின மக்கள் தெரிவித்தனர். ஈரோடு அருகே கோயிலுக்கு வாடகை தராமல் பயன்படுத்தப்பட்டு வந்த கட்டடத்தை அறநிலையத்துறை அதிகாரிகள் மீட்டனர். சூரம்பட்டியில் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கருவண்ணராயர் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் கட்டடங்கள் கட்டப்பட்டு வாடகைக்கு விடப்பட்டுள்ளன. இந்நிலையில் கோயிலுக்கு சொந்தமான 110 சதுர அடி கொண்ட கட்டடத்தை வாடகைக்கு எடுத்து பயன்படுத்தி வந்த சிவக்குமார் என்பவர் ஓராண்டிற்கு மேலாக வாடகையை செலுத்தாமல் இருந்து வந்திருக்கிறார். இதையடுத்து அறநிலையத்துறை சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் அறநிலையத்துறை உதவி ஆணையர் நந்தகுமார் தலைமையிலான அதிகாரிகள் கட்டடத்தில் இருந்த பொருட்களை அப்புறப்படுத்தி 11 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கட்டடத்தை மீட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே நாட்டு துப்பாக்கி வெடித்து இளைஞர் உயிரிழந்தது தொடர்பாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். வேப்பவயல் கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமணன், நண்பர் சரவணன், அவரது மாமா தேக்கமலை ஆகியோர் நாட்டு துப்பாக்கி வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. நாட்டு துப்பாக்கியில் விரிசல் இருந்ததால் அதனை சரி செய்வதற்காக அதே கிராமத்தில் உள்ள ஆறுமுகம் என்பவரது பட்டறையில் வெல்டிங் செய்தபோது துப்பாக்கி திடீரென வெடித்ததாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த லட்சுமணன் திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பாக சரவணன், அவரது மாமா தேக்கமலை ஆகியோரை கைது செய்த காவல்துறையினர் தலைமறைவான வெல்டிங் பட்டறை உரிமையாளர் ஆறுமுகத்தை தேடி வருகின்றனர். நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடம் மூட்டைக்கு 45 ரூபாய் கட்டாய வசூல் செய்யப்படுவதாக விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். சிவகாசியில் கோட்ட அளவில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்திற்கு சார் ஆட்சியர் பிரியா தலைமை வகித்தார். கூட்டத்தில் பேசிய விவசாயிகள் நெல் கொள்முதல் மையத்தில் 1 கிலோவுக்கு 1 ரூபாய் கமிஷனாக வசூலிப்பதாகவும், மடவார் வளாகம் நெல் கொள்முதல் நிலையத்தில் மூட்டைக்கு 45 ரூபாய் பெற்றுக் கொண்டுதான் நெல் கொள்முதல் செய்வதாகவும் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சார் ஆட்சியர் பதிலளித்தார். மேலும் பயிர் சேதத்துக்கு பிர்கா வாரியாக இழப்பீடு வழங்க வேண்டும், பயிர் காப்பீடு திட்டத்தில் தென்னையை இணைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் விவசாயிகள் முன்வைத்தனர். அமலாக்கத்துறையை கண்டித்து கர்நாடக சட்டப்பேரவை வளாகத்தில் அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. வால்மீகி திட்ட மோசடி வழக்கில் சித்தராமையாவின் பெயரை வாக்குமூலத்தில் அளிக்கும்படி அமலாக்கத்துறை அதிகாரிகள் கட்டாயப்படுத்தியதாக மாநில சமூக நலத்துறை உதவி இயக்குநர் கமலேஷ் புகார் அளித்திருந்தார். இதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2 மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இந்த நிலையில் கர்நாடக சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய டி.கே. சிவக்குமார் இவ்வழக்கில் தன்னையும் தொடர்பு படுத்த அமலாக்கத்துறை திட்டமிட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். இந்திய கிரிக்கெட் வீரர் சேட்டன் சக்காரியா தனது திருமண புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அந்த பதிவில் தனக்கு ஜூலை 14ஆம் தேதி திருமணம் நடந்து முடிந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இடது கை வேகப்பந்து வீச்சாளரான சேட்டன் சக்காரியா IPL போட்டிகளில் ராஜஸ்தான் மற்றும் டெல்லி அணிகளுக்கு விளையாடிய அவர் தற்போது கொல்கத்தா அணியில் இடம்பெற்றுள்ளார். இந்திய அணிக்காக ஒரு ஒருநாள் போட்டி மற்றும் 2 T20 போட்டிகளிலும் சக்காரியா விளையாடியுள்ளார். நடிகர் தனுஷ் சொந்த ஊரில் உள்ள தனது குலதெய்வ கோயிலில் குடும்பத்தினருடன் சென்று வழிபாடு செய்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள முத்துரங்காபுரம் கிராமத்தில் தனுஷின் குலதெய்வமான கஸ்தூரி அம்மாள் கோயில் உள்ளது. இந்நிலையில் தனுஷ் இயக்கி நடித்துள்ள ராயன் திரைப்படம் வரும் 26ஆம் தேதி வெளியாகிறது. அதனை முன்னிட்டு அவருடைய அண்ணன் செல்வராகவன் மற்றும் குடும்பத்தினருடன் அங்கு சென்று வழிபாடு செய்தார்.
பின்னர் சங்கராபுரத்தில் தனது தாயாரின் குலதெய்வமான கருப்புசாமி கோயிலுக்கு சென்று வழிபட்டார். அப்போது அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் தனுஷ் மற்றும் செல்வராகவனுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 229ஆக உயர்ந்துள்ளது. தொடர் கனமழையால் நாட்டின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள கோஃபா மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அதோடு மலை பிரதேசங்களில் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டுள்ளன. இந்நிலையில் 2 பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் சிக்கி 229 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் காணாமல் போயுள்ளதால் அவர்களை தேடும் பணிகளை மீட்புக் குழுவினர் முடுக்கிவிட்டுள்ளனர். இதற்கிடையே நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள அந்நாட்டு பிரதமர் ஏபி அகமது பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தரும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். பலரின் நிலைமை என்னவென்றே தெரியாத சூழல் இருப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் அரையிறுதி சுற்றுக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. நேபாளத்திற்கு எதிரான லீக் போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் விளையாடிய இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான ஷபாலி வர்மா மற்றும் தயாளன் ஹேமலதா அதிரடியாக விளையாடி ரன்களை குவித்தனர். 47 ரன்கள் எடுத்திருந்த போது ஹேமலதா ஆட்டமிழந்த நிலையில் 81 ரன்களுடன் ஷபாலி வர்மா வெளியேறினார். ஜெமிமா ரோட்ரிக்ஸ், சஜனா இணைந்து மீண்டும் அதிரடி காட்டினர். 20 ஓவர்கள் முடிவில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு இந்திய அணி 178 ரன்கள் எடுத்தது. அதன் பின்னர் களமிறங்கிய நேபாளம் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்து திணறியது. 20 ஓவர்களின் முடிவில் நேபாளம் அணி 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 96 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 82 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இந்த தொடரில் ஹாட்ரிக் வெற்றி பெற்ற இந்திய அணி ஏ பிரிவில் முதலிடம் பிடித்ததன் மூலம் 6 புள்ளிகளுடன் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐஸ்வர்யா ராஜேஷ் மலையாளத்தில் நடித்துள்ள அஜயந்தே ரண்ட மோஷனம் திரைப்படத்தை வெளியிட நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. டொவினோ தாமஸ் நாயகனாகவும் ஐஸ்வர்யா ராஜேஷ் நாயகியாகவும் நடித்துள்ள திரைப்படம் அஜயந்தே ரண்ட மோஷனம். இப்படத்தை ஜித்தன் லால் இயக்கியுள்ளார். இந்நிலையில் படம் வெளியாக தயாராக இருந்த நிலையில் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த டாக்டர் வினித் என்பவர் படத்திற்கு எதிராக கொச்சி முதன்மை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதில் படத்தை தயாரிக்க தன்னிடம் 3 கோடியே 20 லட்சம் ரூபாய் பெற்று ஏமாற்றிவிட்டதாகவும், எனவே படத்தை வெளியிடக்கூடாது என்றும் குறிப்பிட்டிருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த படத்தை தியேட்டர் மற்றும் OTTயில் வெளியிட தடை விதித்து உத்தரவிட்டார். டிமாண்டி காலனி 2 திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாக உள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. திகில் கதையாக கடந்த 2015ஆம் ஆண்டு அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் நடிகர் அருள்நிதி கதாநாயகனாக நடித்திருந்தார். விறுவிறுப்பான திரைக்கதை ஓட்டத்தால் வரவேற்பை பெற்ற இந்த திரைப்படமானது வசூல் ரீதியாகவும் வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து அருள்நிதி மற்றும் பிரியா பவானி சங்கர் நடிப்பில் டிமாண்டி காலனி 2 படத்தின் படப்பிடிப்பு நடந்து முடிந்துள்ளது. இப்படத்திற்கு சாம்சியஸ் இசையமைத்துள்ளார். முன்னதாக இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. நடிகர் சூர்யா நடித்துள்ள கங்குவா படத்தின் ஃபயர் பாடலை படக்குழு வெளியிட்டது. சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள திரைப்படம் கங்குவா. இதில் பாபி தியோல், திஷா பத்தானி, யோகி பாபு, நட்டி உள்ளிட்ட ஏராளமானோர் நடித்திருக்கின்றனர். அண்மையில் வெளியான இதன் கிளிம்ஸ் காட்சிகள் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றன. கங்குவா திரைப்படம் வரும் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்படுகிறது. சூர்யாவின் திரைப்படங்கள் திரையரங்குகளில் வெளியாகி 2 ஆண்டுகளை கடந்திருக்கும் நிலையில் இந்த அறிவிப்பு அவரது ரசிகர்களை உற்சாகப்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 31ஆம் தேதி தொடங்கும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில அரசின் திட்டக்குழு கூட்டம் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தலைமையில் கடந்த மாதம் 18ஆம் தேதி நடைபெற்றது. இதனையடுத்து நடப்பு நிதியாண்டுக்கு 12,700 கோடி ரூபாய் அளவிற்கு பட்ஜெட் தாக்கல் செய்ய திட்டம் தயாரிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில பட்ஜெட்டிற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கும் நிலையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய மாநில அரசு தயாராகி வருகிறது. அதன்படி வரும் 31ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் உரையுடன் தொடங்கும் என்றும், அடுத்த சில நாட்களில் நிதியமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக புதுச்சேரி சட்டப்பேரவையில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி 5 மாத செலவினங்களுக்கு இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த மார்ச் மாதம் தாக்கல் செய்திருந்தார்.
திருவாரூர் மாவட்டத்தில் நேரடி நெல் விதைப்பு மற்றும் நடவு பணி செய்யாத விவசாயிகளும் குறுவை சாகுபடிக்கு பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். 2024-25 ஆண்டு காரிஃப் பருவத்தில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வரும் 31ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் விவசாயிகளின் நலன் கருதி குறுவை சாகுபடி செய்யாத விவசாயிகளும் விதைப்பு பொய்ப்பு, விதைப்பு தோல்வி என்ற சான்றிதழ் வாங்கி பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டை வரும் 31ஆம் தேதிக்குள் பதிவு செய்து கொள்ளலாம் என திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அவ்வாறு காப்பீடு செய்யும் விவசாயிகளுக்கு 25 விழுக்காடு பயிர் காப்பீட்டுத் தொகை கிடைக்க வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். முழு சாகுபடி பாதிக்கப்பட்டால் முழு பயிர் காப்பீட்டுத் தொகையில் ஏக்கருக்கு 80 விழுக்காடு விவசாயிகளுக்கு கிடைக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. கள்ளச்சாராயம் விற்பவர், காய்ச்சுபவர்களின் 33 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக வேலூர் மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் விற்பனையை தடுக்கும் வகையில் மாவட்ட காவல்துறை கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த 14ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை வேலூர் மாவட்டத்தில் சட்டவிரோத மது பாட்டில்கள் மற்றும் கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டு வந்த 33 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மாவட்ட எஸ்பி மணிவண்ணன் உத்தரவின் பேரில் அவர்களின் வங்கிக் கணக்குகளில் இருந்த 24,949 ரூபாய் முடக்கப்பட்டு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் காலங்களில் இதுபோன்ற குற்றச்செயல்களில் ஈடுபடுவோரின் வங்கிக் கணக்குகள் முடக்கம் செய்யப்படுவதோடு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகம் மற்றும் வரலாற்றை இளம் தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் வகையில் கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்ட தியாக பெருஞ்சுவரை RSS தேசிய தலைவர் மோகன் பகவத் திறந்து வைத்தார். விடுதலை போராட்ட வீரர்களின் தியாகம் மற்றும் வரலாற்றை இளம் தலைமுறையினருக்கு கொண்டு செல்லும் வகையில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை 75 இடங்களில் தனியார் அறக்கட்டளைகள் சார்பில் தியாக பெருஞ்சுவர் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்தியா முழுவதும் உள்ள 1040 சுதந்திர போராட்ட தியாகிகளின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட கற்கள், அசோக சின்னம், பாரத மாதா, சுபாஷ் சந்திர போஸ், விவேகானந்தர், நேதாஜி, பகத்சிங் ஆகியோர் உருவம் பொறிக்கப்பட்ட படங்கள் தியாக பெருஞ்சுவரில் இடம்பெற்றுள்ளன. முன்னதாக 63 அடி உயர கொடிக்கம்பத்தில் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் அரசியல் நிகழ்வுகளில் கூடுவோரை குறிவைத்து தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த கும்பலை காவல்துறையினர் கைது செய்தனர். VK சசிகலாவின் சுற்றுப்பயணத்தின் போது தென்காசி மாவட்டத்தில் பலரிடம் இருந்து சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் திருடப்பட்டதாக புகார்கள் வந்தன. இதையடுத்து சம்பவ இடத்தில் கிடைத்த வீடியோ காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் விசாரணை நடத்தி திருட்டில் ஈடுபட்ட ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த சோமசுந்தரம், திருச்சி முசிறியை சேர்ந்த அண்ணாதுரை, சிவகாசியை சேர்ந்த ராமகிருஷ்ணன், குமார், பரமக்குடியை சேர்ந்த செல்வகுமார், பழனியை சேர்ந்த முனீஸ்வரன், மம்சாபுரத்தை சேர்ந்த குத்தாலிங்கம் ஆகியோரை கைது செய்தனர். அமெரிக்காவின் ஒரேகான் மாகாணத்தில் பற்றி எரியும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த விமானம் மூலம் வனத்துறையினர் முயற்சித்து வருகின்றனர். காட்டுத்தீயால் 1 லட்சம் ஏக்கர் தீயில் கருகின. காட்டுத்தீயால் அப்பகுதியின் வான்பரப்பில் பயணிகள் விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் மட்டும் ஒரேகான் மாகாணத்தில் 6,18,000 ஏக்கர் காட்டுத்தீயால் சேதமடைந்துள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியுடன் ஓய்வு பெறுவதாக நட்சத்திர டென்னிஸ் வீரர் ஆண்டி முர்ரே அறிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் அவர் இட்டுள்ள பதிவில் தனது கடைசி டென்னிஸ் போட்டிக்காக பாரிஸ் வந்தடைந்துள்ளதாகவும் பிரிட்டனுக்காக விளையாடிய அனைத்து போட்டிகளும் பெருமையான ஒன்று எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஒலிம்பிக் போட்டிகளில் ஆண்டி முர்ரே 2 முறை ஒற்றையர் பிரிவில் தங்கப் பதக்கமும் கலப்பு இரட்டையரில் வெள்ளிப் பதக்கமும் வென்றவர். தொடர் காயங்களால் அவதியடைந்து வந்த ஆண்டி முர்ரே அதன் காரணமாக ஓய்வை அறிவித்துள்ளதாக பார்க்கப்படுகிறது. தென் அமெரிக்க நாடான பொலிவியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். தலைநகர் லாபாஸ் மற்றும் எல் ஆல்டோ ஆகிய நகரங்களில் உள்ள எரிபொருள் நிலையங்களில் எரிபொருள் நிரப்புவதற்காக நீண்ட வரிசைகளில் வாகனங்கள் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. கார்கள், பேருந்துகள், லாரிகள் உள்ளிட்ட வாகனங்கள் சாலையோரம் காத்திருக்கும் பருந்து பார்வை காட்சிகள் பிரச்சனையின் தீவிரத்தன்மையை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்துள்ளன. எனினும் எரிபொருள் தட்டுப்பாடு பிரச்சனை இல்லை என தெரிவித்துள்ள அதிகாரிகள் மோசமான வானிலை காரணமாக டீசல் விநியோகத்தில் மட்டும் சிக்கல் இருப்பதாக விளக்கம் அளித்துள்ளனர்.
வளர்ப்பு நாய்க்காக வியாபாரி ஒருவர் சாலை மறியலில் ஈடுபட்டார். கோவில்பட்டி ஸ்டாலின் காலனியைச் சேர்ந்த பாத்திரக்கடை வியாபாரியான கோபால் என்பவர் நாய் ஒன்றை வளர்த்து வருகிறார். அந்த நாய்க்கு தடுப்பூசி போடுவதற்காக கோவில்பட்டி எட்டயபுரம் சாலையில் உள்ள அரசு கால்நடை மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். வெகு நேரமாகியும் மருத்துவமனை திறக்கப்படாததால் ஆத்திரமடைந்த அவர் தனது நாயுடன் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டார். இதனால் அப்பகுதியில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அங்கு வந்த கால்நடை மருத்துவமனை ஊழியர்கள் மருத்துவமனையில் தடுப்பூசி இல்லை என்று கூறி வெளியிலிருந்து மருந்து வாங்கி வருமாறு கூறியுள்ளனர். இதனால் மேலும் கோபமடைந்த வியாபாரி மருத்துவமனை ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் புத்தக திருவிழாவில் 85 லட்சம் ரூபாய் வரை புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளன. மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பில் 13வது ஆண்டு புத்தக திருவிழா கடந்த 12ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட அரங்குகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தன. மழை காரணமாக 3 நாட்கள் புத்தக விற்பனையில் மந்தமான நிலை காணப்பட்டதால் புத்தக விற்பனை குறைந்ததாக கூறப்படுகிறது. பிரதமர் மோடி பங்கேற்ற யோகா தின விழாவிற்கு 43 கோடி ரூபாய் செலவிடப்பட்டது தெரியவந்துள்ளது. கடந்த ஜூன் 21ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள தால் ஏரிக்கரை அருகே நடைபெற்ற சர்வதேச யோகா தின கொண்டாட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சிக்கான செலவு குறித்து விவரங்களை மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்த அஜய் போஸ் என்பவர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கோரியிருந்தார். இந்நிலையில் பிரதமர் மோடி பங்கேற்ற யோகா தின கொண்டாட்டத்திற்கு 43 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள வெர்சைல்ஸ் அரண்மனை வழியாக ஒலிம்பிக் சுடர் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. பிரான்ஸ் மற்றும் அதன் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 2 மாதங்களாக எடுத்துச் செல்லப்பட்ட ஒலிம்பிக் சுடர் கடந்த 14ஆம் தேதி தலைநகர் பாரிஸுக்கு வந்தடைந்தது. இந்த நிலையில் நகரின் முக்கிய பகுதிகள் வழியாக எடுத்துச் செல்லப்பட்டு வரும் இந்த ஒலிம்பிக் சுடர் வெலைன்ஸ் பகுதியில் உள்ள புகழ்பெற்ற வெர்சைல்ஸ் அரண்மனை வழியாக எடுத்துச் செல்லப்பட்டது. La flamme rayonne ici à Versailles avec Caroline Garcia. வழிநெடுகிலும் பொதுமக்கள் திரண்டிருந்து ஒலிம்பிக் சுடருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். நாளை மறுநாள் ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கும் போது தொடக்க விழா நடைபெறும் மைதானத்திற்கு ஒலிம்பிக் சுடர் எடுத்து வரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே பாலஸ்தீனர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவித்து தலைநகர் பாரிஸில் பாலஸ்தீன ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க இஸ்ரேல் அணிக்கு தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தியபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.